ஹாய் மதுரை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டிருக்கிறது ரேடியோ சிட்டி 91.9 எஃப்எம். நான் உங்க வைரல் ஆர்ஜே சந்துரு. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா KFC கிடையாது, மேல பாருங்க, ரேடியோ சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஏதுன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்டு ஃப்ளோரா? நம்ம தேர்டு ஃப்ளோர் தான் போயிட்டு இருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரேடியோ சாக்கியா இருக்க போறேன். எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கு. தலைவர் தளபதி விஜய், அஜித் எல்லாம் இருக்காங்க. ஹாய், வெல்கம் டு ரேடியோ சிட்டி. நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்காங்க? எஸ், என்ன பண்ணமா? இன்ட்ரோ இது கொடுத்துட்டு இன்ட்ரோ இது கடைசியா ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி. இப்போ என்னன்னா, நம்மள 4 பாயிண்ட் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பதட்டமாவே இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமா அப்படி ஒரு எஃப்எம்ல வந்து நம்ம பேச போறோம். அதனால 4 பாயிண்ட் என்ன பாயிண்ட் பேசலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம லைவா வந்து டெலிகாஸ்டும் பண்ணுவாங்க, அதையும் பாருங்க. இதுதான் எங்களோட ஸ்டுடியோ. ஸோ இங்க இருந்து தான் நாங்க பேசுவோம். இங்க இருந்தா நீங்களும் பேச போறீங்க. எப்படி இருக்கு எங்க ஸ்டுடியோஸ்? சூப்பரா இருக்கு, புதுசா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன். ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரீங்க. இதுதான் கன்சோல். அப்படி உள்ள போங்களேன். இங்க பூரா பட்டன்ஸா இருக்கா? இந்த பட்டன்ஸ் வச்சுதான். ஓ, இது மைக் ஆன். இதான் மைக் ஆன் ஆஃப். ஓகே, ஆன் ஆஃப். ஹாய் மதுரை மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டிருக்கிறது ரேடியோ சிட்டி 91.9 எஃப்எம். நான் உங்க வைரல் ஆர்ஜே சந்துரு. ஸ்டே டியூன் டு நாடி நரம்பெல்லாம் மதுரை சிட்டி எஃப்எம்னா ரேடியோ சிட்டி. என்னோட பேரை சொல்லிடுறேன். என்னோட பேர் வந்து சந்துரு. நான் வந்து மதுரையில 2 சேனல், குட்டியா ஒரு vlogging சேனல் வந்து வச்சிருக்கேன். ஈட் வீட்டு ஃபுட்னு. நேரத்துல எல்லாம் கண்டிப்பா பொரோட்டா சாப்பிடணும் தான் எண்ணம் இருக்கும். அப்ப வந்து அந்த மதுரை அம்பியா காலேஜ் இருக்கு தெரியுமா, அண்ணா நகர்ல, அங்க வந்து நியூமாஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டல் இருக்கும். நான் இப்பன்னு இல்ல, 2015 இருந்தே அங்கதான் போய் சாப்பிடுவோம். அங்க வேலை பார்க்குற அண்ணாக்கள் கூட எல்லாம் ரொம்ப பழக்கம். நாங்க போனா மட்டும் எக்ஸ்ட்ராவா சால்னாக்கு எலும்பெல்லாம் தூக்கி வைப்பாங்க. அங்க பொரோட்டா அதுவும் மாசத்துக்கு ஒரு தடவையோ அப்பதான் வாங்கி தருவாரு. அதனால எப்படா அவர் அங்க போய் பிரியாணி வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கின காலங்கள்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் மதுரை மக்களோட நாடி நரம்பு எல்லா இடத்துலயும் புகுந்து ஓடுறதுன்னு பாத்தீங்கன்னா ரத்தமும் அது கூடயே சேர்த்து அந்த ஃபேமஸ் ஜிகர்தண்டாவும் ஓடிட்டு தான் இருக்கும். சோ அந்த விளக்கு தூண்ல இருக்கிற ஃபேமஸ் ஜிகர்தண்டாவும் எனக்கு ரொம்ப பர்சனல் ஃபேவரட். இது போன்ற சூப்பரான விஷயங்கள்லாம் பேசலாம். ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி 91.9 எஃப்எம். நான் உங்க வைரல் ஆர்ஜே சந்துரு. இப்ப நாம பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்றீங்களா? அதே மாதிரி மதுரையில மிஸ் பண்ணாம போகக்கூடிய இடங்களை நான் இப்ப சொல்ல போறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டி 91.9 எஃப்எம். நான் உங்க வைரல் ஆர்ஜே சந்துரு. சோ ஓகே, இப்ப நம்ம மதுரை மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கு, எங்கெல்லாம் போனா சூப்பரா இருக்கும் அப்படின்றது தெரியும். சப்போஸ் உங்க சொந்தக்காரங்களோ வெளியூர்ல இருந்து யாராச்சும் வரான்னு வச்சுக்கோங்களேன், மதுரையில கண்டிப்பா மிஸ் பண்ணாம போகக்கூடிய இடங்கள். ஃபர்ஸ்ட் மதுரைனாலே மீனாட்சி அம்மன் தான். மீனாட்சி அம்மன் கோயில் போனாலே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வைப்ன்றது கிடைக்கும். சோ அது ஒரு இடம். அதுக்கப்புறம் திருமணி ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் அப்ப மாறி இருக்கு. சாப்பாடும் கிடைக்கும், என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும். அந்த வியூமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். சின்னதா ஒரு ட்ரெக்கிங் பண்ணுமா வீட்டில் இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட்டாவும் இருக்கும். அது போக சுத்தி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன யானமலை இருக்கு, அப்புறம் திருப்பரங்குன்றம் இருக்கு. இந்த மாதிரி சுத்தி பாக்குறதுக்கு எக்கச்சக்கமான இடங்கள் இருக்கு. முக்கியமா அக்மார்க் மதுரைக்காரன் கேட்டாதான் ஹிடன் பிளேசஸ் எல்லாம் தெரியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்க தொடர்ந்து ரேடியோ சிட்டி 91.9 எஃப்எம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அமரன் படத்துல இருந்து மின்னலே பாட்டு கேட்டு முடிச்சிருப்பீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரேடியோ சிட்டி. நான் உங்க வைரல் ஆர்ஜே சந்துரு. இன்ஸ்டாலையும் என்னோட வீடியோஸ் வந்து பாத்துட்டு இருப்பீங்க. திடீர்னு என்னடா அவன் ரேடியோல பேசிட்டு இருக்கான்னு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து காலை பத்தி சொல்லிடுறேன். நாகாக்கான்றவங்க போனை போட்டு, தம்பி இந்த மாதிரி வைரல் ஆர்ஜே வந்து நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏக்கா, எனக்கு வீடியோல பேசுறதே பெரிய ஒரு டாஸ்க். அதுல கூட ரீடேக் போயிட்டு நான் எடிட் பண்ணி வீடியோ பப்ளிஷ் பண்ணிடுவேன். அது ஒரு வைரல் ஆர்ஜேன்றீங்க, அல்ல நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்குக்கா அப்படின்றது சொல்லேன். தம்பி அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ ஆபீஸ் வா, நான் என்ன ஏதுன்னு உனக்கு டீட்டெயில்டா சொல்றேன் அப்படின்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து உள்ள ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆகுறேன். சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயமா பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டோ உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்காண்டி பல விஷயங்கள் யோசிச்சு புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேசுறாங்க பாத்தீங்களா, நீங்க யூடியூப்ல பாத்துறீங்களா இல்லையா சோசியல் மீடியா பாத்திருப்பீங்க, எப்படிலாம் ஆர்ஜே வந்து பேசுவாங்க. ஒரு ரூம் இருக்கும், அதுல வந்து வாய்ஸ் கொடுத்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த ரூம்குள்ள என்டர் ஆகும் போதே பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு பெரிய விஷயம் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்ற ஒரு
பதட்டமும் ஒரு பயம் ஒரு புதுவிதமான அனுபவம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல அந்த கன்சோல் முன்னாடிலாம் உட்காந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போடுறாங்க, ஏத்துறாங்க, இறக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. அதை நான் ஃபர்ஸ்ட் டைமா இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ என்ன போல நிறைய இன்ஃபுளுசர் பாத்தீங்கன்னா வைரல் ஆர்ஜேவா பாத்தீங்கன்னா உங்க முன்னாடி வந்து பேச போறாங்க, நீங்க கேட்க போறீங்க. ஸோ தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. இப்ப உங்களுக்காக எனக்கு ரொம்பவே பிடிச்ச விசில் போடு பாட்டு உங்களுக்காக பிளே பண்றேன். தொடர்ந்து கேளுங்க ரேடியோ சிட்டி 91.9 FM. நான் உங்க வைரல் ஆர்ஜே சந்திரு. எனக்கு இன்னைக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள மறக்கவே முடியாது. ஒரு நாள் ரேடியோ சிட்டியிலேருந்து ஆர்ஜே நாகாக்கா ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி ரேடியோ சிட்டியில் வைரல் ஆர்ஜே அப்படின்ற ஒரு ஷோவை வந்து முழுக்க இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சே பண்ண போகிறோம், நீ வா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணு அப்படின்னாங்க. எனக்கு ஓகே சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி ஒரு பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பிகைண்ட் த கேமரா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், ரீடேக் எடுத்து பண்ணுவோம். பட் ஆர்ஜேன்றது அப்படி கிடையாது. லைவில் போயிட்டோம் அப்படின்னா திக்காமல் திணறாமல் அப்படியே கண்டினியூஸாக இன்ட்ரெஸ்டிங்காக பேசணும். அந்த ஜாப் நமக்கு செட் ஆகுமான்றது தெரில. இத்தனைக்கு ஒரு நாள் தான், அதுக்கே எனக்கு 1008 யோசனை மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நாகாக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. தம்பி இந்த மாதிரி பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நிதானமாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரிக்கா ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கு அப்படியே நான் பேசினது 10 நிமிஷம் தான் லைவ் ஆக போகுது. ஆனால் நான் எடுத்துக்கிட்ட டைம் 45 நிமிஷம். அப்படியே வளர்றேன், என்ன பேசுறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாகுது. அப்போ தான் தெரிஞ்சு எந்த ஒரு ஃபீல்டுமே ஈஸியான ஃபீல்டு கிடையாது. வெளியேருந்து பார்க்கும்போது வேணால் ஈஸியாக தெரியும், அதை எந்த அளவுக்கு நம்ம மனசார பிடிச்சு பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா விஷயமே இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ரேடியோ சிட்டிக்கும் நாகாக்காக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அன்றைக்கி கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா வாழ்நாளில் மறக்க முடியாது. ஒரு சூப்பரான அனுபவம். அங்கே எப்படிலாம் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, எந்த மாதிரிலாம் ஆடியன்ஸ்கிட்ட பேசி அந்த பாட்டெல்லாம் வந்து டெடிகேட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு 10 to 11 ஷோ ஆகுது. ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிச்சு. ஒன் டே வைரல் ஆச்சு சந்துருவா பார்த்தீங்கன்னா ரேடியோவில் பேசியிருக்கேன். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.